அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான உம்ரா ட்ரிப்பு பை எல்லாம் இந்த அல்பதர் 313 கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது நான் போனதுக்காக சொல்ல, நாங்கள் போயிட்டு வந்த ட்ரிப்பு மாஷா அல்லாவோட கிருபையால் நல்லபடியாக போயிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பு நாங்கள் டிவிலையோ வீடியோலையோ பார்த்த விஷயத்த வந்து நேரடியாக இந்த மக்கா மதீனா அதோட வரலாற்றை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம மௌலானா பாய் அபுபக்கர் பாய் வந்து ரொம்ப அழகாக எப்படி நம்ம வந்து விரிவாக சொல்லி கொடுத்தாரு. எங்கெங்க எந்த மாதிரி எங்களுக்கு வாயில பேருங்க தான் தெரியாது தவிர மற்றபடி அருமையான இடம் எல்லா இடமும் சரி. ஜப்லே நூரை மறக்க முடியாது எங்கள் வாழ்க்கையில். நாங்கள் அந்த ஜப்லே நூரை போய் பார்த்துட்டு நம்ம நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அங்கே இருந்த இடம் அந்த இது ரொம்ப வரலாற்று சிற்பம் மிக்க இடம். அது பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. நாங்கள் இந்த 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 உம்ரா ட்ரிப்பை வந்து ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் எங்கே அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து சரி பிஸ்மில்லா சொல்லி கிளம்பி அங்கேருந்து நம்ம என்னென்ன துவா படிக்கணும் எல்லா துவாவும் நம்ம மௌலானா எல்லா சிறப்பான முறையில் சொல்லி கொடுத்து எங்கள் மனசு திருப்தியான ஒரு உம்ராவை முடிச்சிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான உம்ரா. நான் கேட்டுக்கிறது என்னன்னா நம்ம எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் இந்த காலத்தில் காசை எந்தெந்த வழியிலும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். மாஷல்லா இந்த உம்ராவை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த இஸ்லாமை வந்து இது பண்ணுறதுக்கு இந்த உம்ரா போனோம்னா நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். கண்ணால் பார்க்க முடியும். நம்ம காபா ஷெரீஃப் எப்படி இருக்கு, மதீனா எப்படி இருக்கு, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போய் சலாம் சொல்றது, இதெல்லாம் ஒரு ஆண்டவன் வந்து எனக்கு 55 வயசுல வந்து பாக்கியத்தை கொடுத்துருக்கான். நான் எப்போ பண்ண வேண்டிய விஷயத்த வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான ட்ரிப்பு. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லது. இது வந்து எல்லாருமே பயன்படுத்தணும். நீங்க வந்து நம்ம கை கால் கண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம அந்த தவா பண்ணி அந்த சயீத் மகர மருவா பண்ணி அங்க எங்கன்னா துவா பண்ணோம். நம்ம மௌலானா எல்லா எல்லாம் ஒரு இதுலயும் என்ன படிக்கணும்னு சொல்லி பஸ்ல ஏறி உட்காந்து என்ன சஃபர் துவா என்ன படிக்கணும், எல்லா துவாவும் சிறப்பான முறையில சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லாம போனது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கை இனிமே வர வாழ்க்கையை வந்து நல்லா பின்பற்றணும்ன்றது இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோன்றது. அஸ்ஸலாமு அலைக்கும்.